ஹலோ மக்களே, திஸ் இஸ் அன்பாக்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது 3 விதமான கொழுக்கட்டை. விநாயகர் சதுர்த்தி முன்னிட்டு நம்ம ரொம்ப ஸ்பெஷலாக பண்ணியிருக்கிறோம். இதுக்கான தேவையான பொருட்கள் பின்னே சொல்லியிருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. 1/4 கிலோ மண்டவெல்லம் எடுத்துகிட்டு அதை நல்லா தண்ணியில் கரைச்சி வச்சுக்கோங்க. அதோடு சேர்த்து ஏலக்காயும் பொடி பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் ஆட் பண்ணியிருக்கேன் நான். அடுத்து நம்ம பைத்தம்பருப்பு எடுத்து வச்சுருக்குறோம். ஒரு 100 கிராம் எடுத்துகிட்டு நல்லா வேக வச்சுருக்கேன் நான். நல்லா மசிற அளவுக்கு இருக்கணும், பதமாக இருக்கணும். தண்ணி வடிகட்டி வச்சுக்கோங்க. கடலை பருப்பும் அதே மாதிரி 20 to 25 நிமிஷம் வேக வச்சிங்கன்னா நல்லா நமக்கு மசிற அளவு கிடைக்கும். அதையும் தண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்துருக்குறோம். நல்லா அது மாதிரி துருவி வச்சுக்கோங்க. அப்போ தான் வாயில் கடிபடுறப்ப ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும். இப்போ ஏலக்காய் ஒரு 4, இது நான் ஜீனி கூட அரைச்சி வச்சுருப்பேன். அடுத்து நாம் வேக வச்ச பருப்பை அரைச்சி எடுத்துக்க போகிறோம். தண்ணி இல்லாமல் இருக்கணும், அப்போ தான் நமக்கு ஓரளவுக்கு பொடி மாதிரி கிடைக்கும். இந்த அளவுக்கு 1-2 அரைச்சி நம்ம எடுத்தால் தான் பின்னாடி வறுக்கிறப்ப நமக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். அடுத்து நாம் சக்கரை பாகு காய்ச்ச போகிறோம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற சக்கரை தண்ணி அதோட சேர்த்து ஏலக்காய் வச்சுருக்கோமே, அதை நல்லா நம்ம காய்ச்சி எடுத்துக்க போகிறோம். ஸ்லிம்மில் இல்லைனா மீடியம் ஃப்ளேமில் 10 to 15 நிமிஷம் வச்சோம்னா நமக்கு நல்லா நுரைச்சி வரும். இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் நெய் இல்லைனா 2 ஸ்பூன் நெய் சேர்த்ததுக்கு அப்புறமேட்டுக்கு கரெக்டாக நமக்கு பதம் மாதிரி ஓவராக நுரையா வரும். அந்த நுரை ஏன் வருதுன்னா சக்கரை கூட அந்த நெய் சேர்றதுனால ஒரு பதமான ஃப்ளேவர் நமக்கு கிடைக்கும். இப்போ நமக்கு அந்த 1 கப்பு ஃபுல்லாக எடுத்து வச்சுருக்கோமே நம்ம, அதாவது அரை மூடி தேங்காய் தூள் சேர்த்துக்கிறோம். அதோட ஏலக்காய் நான் ஜீனி கூட அரைச்சி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கிறேன். சக்கரை பாகலில் ஜீனி சேர்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை நல்லாயிருக்கும். அடுத்து நாம் எடுத்து வச்சுருக்க பருப்பு, அதாவது நம்ம அரைச்சி வச்சுருக்க பருப்பை அந்த சக்கரை பாகில் போட்டு நல்லா கொத்தி எடுத்து மிக்ஸ் பண்ணி எடுத்தோம்னா குழன்னு கிடைக்கும். நான் இப்பவும் சொல்கிறேன், அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்க, அப்போ தான் அடி பிடிக்காமல் எனக்கு நல்லா கிடைக்கும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சோண்டு தேங்காய் தூள் மிச்சம் உள்ளதையும் போட்டுட்டு டாஸ் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு நல்லா பதமாக கிடைக்கும். ஒரு 10 to 15 நிமிஷம் ஸ்லிம்லேயே வச்சு நம்ம இதை மாதிரி வறுத்தோம்னா நெய் சைடில் விட்டு நமக்கு பூர்ணம் அழகாக ரெடியாக இருக்கும். அடுத்து நம்ம கொழுக்கட்டைக்கு மாவு ரெடி பண்ண போகிறோம். 2 கப் கொழுக்கட்டை மாவு போட்டிருக்கோம், 2 கப் தண்ணி ஊற்றிருக்கோம். இது நல்லா நம்ம கரைச்சி எடுத்துக்கணும். நாம் நல்லா தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்ததுக்கு அப்புறமேட்டுக்கு இந்த மாதிரி நம்ம கன்சிஸ்டன்சி கிடைக்கும். இந்த ஸ்டேஜில் 3 to 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் இதோட கலந்து வச்சுருக்கேன் நான். எதுக்கு நல்லெண்ணெய் கலக்கிறேன்னா நமக்கு நல்லா ருசியாகவும் கிடைக்கும், அதே சமயத்தில் ரொம்ப சாஃப்டாகவும் கிடைக்கும். இப்போ நம்ம இதை வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். தோசை மாவு பதத்தில் உள்ள இதை நல்லா வேக வச்சு எடுத்தோம்னா நமக்கு நல்லா பால் உருட்டுற அளவுக்கு நமக்கு கிடைக்கும். அதாவது பசை மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு போயிட்டு திரும்பி நம்ம மாவு எப்படி நம்ம ரெடி பண்ணுவோமோ அதே மாதிரி கிடைக்கும். இதுதான் பதம். கை வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும். இப்போ இந்த கொழுக்கட்டை மாவை நான் ஒரு 3 பங்காக பிரிக்கிறேன். நீர் உருண்டை, பிடி கொழுக்கட்டை, நார்மல் கொழுக்கட்டை 3ஆக பிரித்து வச்சுருக்கேன். இப்போ நீர் உருண்டைக்கான தாளிப்பை நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப ஈஸி தான். தேவையான பொருட்கள் பின்னாடி சொல்லியிருக்கேன், கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன சட்டியில் 3 ஸ்பூன்லேருந்து 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்க போகிறோம். நம்ம அதோட கடுகு உளுத்தம் பருப்பு தாளிப்பு கொடுத்துட்டு அதோட கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்க போகிறோம். இதோட காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, இது 2த்தையும் போட்டுட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். நம்ம எந்த அளவுக்கு வதக்கி எடுக்கிறோமோ அந்தளவுக்கு நமக்கு ருசி நல்லா கிடைக்கும். அதோட தேங்காய் பூ ஒரு கையளவு எடுத்து போட்டு அதையும் நான் வதக்கி எடுத்துருக்கேன். தேவையான அளவு இப்போயே உப்பு சேர்த்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும். நமக்கு தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற மாவை இதில் போட்டுட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி எடுத்தோம்னா நமக்கு நீர் உருண்டைக்கான மாவு ரொம்ப ரொம்ப சூப்பராக ரெடியாக இருக்கும். கையில் ஒட்டாத அளவுக்கு நமக்கு ரொம்ப நல்லா கிடைக்கும். இதுதான் இதுக்கான பாதம். அடுத்து பிடி கொழுக்கட்டைக்கான சக்கரை பாகு ரெடி பண்ண போகிறோம். நம்ம தேங்காய், பாசிப்பருப்பு ஏற்கனவே எடுத்து வச்சுருக்க சக்கரை தண்ணியில் கொஞ்சோண்டு எடுத்து வச்சுருக்கேன் நான். அதையும் நம்ம நெய்யும் சேர்த்து இந்த அளவுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்குறோம். இதுதான் அதுக்கான பாதம். இப்போது இதில் கொழுக்கட்டை மாவோட பேலன்ஸ் உள்ளதையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். பொறுமையாக மிக்ஸ் பண்ணி எடுத்தால் தான் நமக்கு மாவு பதமாக கிடைக்கும். தேவையான அளவு நெய் சேர்த்துருக்கேன் நான். உங்களுக்கு நெய் ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும்னா நெய்யை ஆட் பண்ணிக்கலாம், இல்லை பட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பதம் நமக்கு ஒரு 5 நிமிஷம் இது மாதிரி பண்ணிங்கன்னா உருண்டை ஷேப்பில் நமக்கு ரெடியாகி வந்துடும். இதுதான் அதுக்கான பதம். அடுத்து நாம் நீர் உருண்டையை எப்படி சின்ன சின்ன உருண்டையாக உருட்டுறதுங்க சொல்லித்தரேன் உங்களுக்கு. இதில் கடுகு தாளிப்பு, கருவேப்பிலாம் போட்டிருக்கிறதுனால பெருசாக நம்ம மாவு உருட்டினோம்னா டக்குன்னு கீழே உடஞ்சி விழுந்துடும். சின்ன சின்ன டம்ப்ளிங்ஸாக, அதாவது சின்ன சின்ன உருண்டையாக உருட்டினா தான் நமக்கு வேகிறப்பையும் சீக்கிரம் வேகும், ரொம்ப நாளுக்கு இருக்கும், சாப்பிட்றப்ப ருசியாகவும் இருக்கும். நமக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி வச்சுக்கோங்க. அடுத்து பிடி கொழுக்கட்டை எப்படி பிடிக்கிறது சொல்லித்தரேன் உங்களுக்கு. ஒரு சின்ன மாவை அப்படி கையில் எடுத்து பிடிச்சி நம்ம அமுக்கினோம்னா நமக்கு சூப்பரான ஷேப்பில் கிடைக்கும். நான் இப்போ உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். கொஞ்சோண்டு மாவை எடுத்து கையில் எண்ணெய் தடவிட்டு இதை மாதிரி பிடிச்சி எடுத்திங்கன்னா இந்த ஷேப்பில் கிடைக்கும். இதுதான் இதுக்கான பாதம். இது ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது இலை கொழுக்கட்டை எப்படி பண்ணுறது சொல்லித்தரேன் உங்களுக்கு. ஒரு சின்ன வாழை இலை எடுத்துக்கோங்க. அந்த வாழை இலையில் 1 ஸ்பூன் நெய் போட்டுட்டு நல்லா தேய்ச்சாங்க தான் நமக்கு இலையில் ஒட்டாமல் கிடைக்கும். நம்ம
நெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு ஒரு சின்னதாக மாவு உருட்டிட்டு உள்ளங்கையை வச்சு ஒரு அமுக்கிட்டு அது அப்படியே நம்ம போலி தட்டுற மாதிரியே இலை ஃபுல்லாக நம்ம தட்டி எடுத்துட்டோம்னா நமக்கு மாவு பேஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போது 1 ஸ்பூன்லேருந்து 3/4 ஸ்பூன் அளவுக்கு நாம் இந்த அளவுக்கு நம்ம பூரணம் சேர்க்க போகிறோம். ரொம்ப அதிகமாக சேர்த்துட்டோம்னா மாவு விட்டு வெளில வந்துடும். கம்மியாக சேர்த்துட்டோம்னா மாவு மட்டும்தான் இருக்கும். கரெக்டான பாகத்தில் இந்த அளவுக்கு எடுத்துகிட்டு கரெக்டாக நம்ம மடித்தோம்னா சூப்பராக மடித்து வந்துடும். அதோட லைட்டாக அந்த ஓரத்தை அமுக்கி விட்டிங்கன்னா நமக்கு பூரணம் வெளில வராது, உள்ளே நல்லாயிருக்கும். இப்போ நம்ம 3 விதமான கொழுக்கட்டை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதை இட்லி பானையில் அவிக்க போகிறோம் நாம். இதுதான் அந்த 3 விதமான கொழுக்கட்டை. பிடி கொழுக்கட்டை, நீர் கொழுக்கட்டை, இலை கொழுக்கட்டை. பிள்ளையாருக்கு இதான் வைப்பாங்க. ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும். நான் சொல்கிற பாகத்திலே பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அருமையாக கிடைக்கும். இப்போது 10லேருந்து 15 நிமிஷம் நாம் அழகாக அடுக்கி வேக வச்சோம்னா சூப்பரான சுவையான கொழுக்கட்டை நமக்கு ரெடியாக இருக்கும். இது சின்ன பிள்ளையிலேருந்து யார் வேணாலும் சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. நம்ம அவிச்சு பண்ணுறதுனால இது ரொம்ப ருசியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. கரெக்டாக ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் விட்டதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆவி வரும். அதோட இந்த கேப்பில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நமக்கு சூப்பரான சுவையான அருமையான கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. விநாயகர் சதுர்த்தி முன்னிட்டு நம்ம சேனலில் 3 விதமான கொழுக்கட்டை ஒரே வழியில் போட்டிருக்கோம். இந்த கொழுக்கட்டையை கண்டிப்பாக எல்லோரும் செஞ்சு பாருங்கள். இப்போ தான் நான் சமைக்க ஆரம்பிக்கிறேன், கொழுக்கட்டை செய்ய தெரியாதுலேருந்து யார் வேணாலும் இது சமைச்சு பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அன்பாக்ஸ் ஒரு. See you guys in new video. Bye bye.